பெண்களுக்கான வாழ்வாதார தன்னிலை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஒருங்கிணைக்கும் முயற்சியாக கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் ரோட்டரி கிளப்பின் தலைமையில் சிங்கப்பெண்ணே மின்சார ஆட்டோ வழங்கும் விழா இன்று ஜூன் 2025 அன்று கோயம்புத்தூரில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பேக்கர் ஹியூஸ் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வின் ஒத்துழைப்புடன் நிதியழுத்தமுள்ள பெண்களுக்கு மின்சார ஆட்டோக்கள் வழங்கப்பட்டன. இது மகிழ்வுடன் துவக்கப்படும் ஒரு புதிய வாழ்வியல் அடையாளமாக அமைந்தது. விழாவுக்கு தலைமை விருந்தினராக பெரிகால் லிமிடெட் தலைவர் மற்றும் சிறுதொழில் அறக்கட்டளை நிர்வாகி திருமதி வனிதா மோகன் அவர்கள் கலந்து கொண்டு தனது பாராட்டுகளை தெரிவித்தார். ரோட்டரி மாவட்டம் 3201- இன் ஆளுநர் 2025 முதல் 26 வரை ரோட்டேரியன் செல்லா கே. ராகவேந்திரன், மாவட்ட தொழில்முறை சேவை இயக்குனர் ரோட்டேரியன் பி. லக்ஷ்மணன், உதவி ஆளுநர் ரோட்டேரியன் எஸ். திருமுருகம் மற்றும் ஜிஜிஆர் ரோட்டேரியன் விக்னேஷ் ஆகியோரும் பங்கேற்று உற்சாகம் அளித்தனர். பேக்கர் ஹியூஸ் நிறுவனத்தின் மாநில மேலாளர் திரு முருகானந்தம் மற்றும் மூத்த பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மேலாளர் திரு ஜெயகணேஷ் ஆகியோர் முன்னிலையில் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. ரோட்டரி கோயமுத்தூர் ஸ்பெக்ட்ரம் சங்க தலைவர் ரோட்டேரியன் அசோகன், செயலாளர் ரோட்டேரியன் டி. ஷாஃபிக் அகமது மற்றும் திட்டத் தலைவர் ரோட்டேரியன் சம்பத்குமார் வேலுசாமி அவர்களின் வழிகாட்டுதலால் இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. இது வெறும் வாகன விநியோகம் இது வாழ்வை மாற்றும் ஒரு வலிமை வாய்ந்த பயணத்தின் தொடக்கம் என்று திட்டத் தலைவர் ரோட்டேரியன் சம்பத்குமார் உரையாற்றினார். சிங்கப்பெண்ணே அப்படின்ற இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம். சிங்கப்பெண்ணேன்ற திட்டம் என்ன அப்படின்னா வந்துட்டு அதாவது பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்துட்டு இலவசம் அல்ல, இது ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ வந்துட்டு அவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் முன்னேறதுக்காக நாங்கள் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இதுல வந்துட்டு ஒரு சின்ன பகுதியா அவங்களுக்கு வந்து ஒரு சிறு கடனா ஏற்படுத்தி கொடுக்குறோம். அந்த கடனை வந்துட்டு அவங்க கட்டி முடிக்கும் போது அந்த ஆட்டோவை வந்துட்டு அவங்களே சம்பாரிச்சாங்கன்ற ஒரு பெருமித உணர்வு அவங்களுக்கு ஏற்படணும்னு தான் எங்களோட நோக்கம். அதுக்காக தான் அந்த கடன். இந்த திட்டத்தை வந்துட்டு நாங்க தொடர்ந்து வருஷம் பண்ணணுன்றது தான் எங்களோட நோக்கம். தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் போன வருஷம் வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு 10 ஆட்டோக்களுக்காக நாம பண்ணணும். இந்த வருஷம் 25 ஆட்டோ கோயம்புத்தூர்ல பண்றோம். இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா இதை அதிகப்படுத்தி பெண்களுடைய முன்னேற்றத்துல ரோட்டரியினுடைய ஒரு பங்கு வந்துட்டு முக்கியமா இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம்.